சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆடி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆகஸ்ட் மாசத்துல மீன ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால நீங்க மீன ராசியா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா மீன லக்னமா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நான் சொல்ல போற இந்த பலன் மீன ராசி மீன லக்னம் ரெண்டுக்குமே பொருந்தும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே ஒரு விரக்தியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீன ராசி அல்லது மீன லக்னத்தை சேர்ந்தவங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மீன ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, தற்சமயம் நீங்க 7 சனியோட முழுமையான ஆதிக்கத்துல இருக்கீங்க. அதுலயும் முக்கியமா விரைய சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. இந்த விரைய சனி மீனராசி அன்பர்களுக்கு முழுக்க சோதனைகளையும் போராட்டங்களையும் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே வருது. எந்த வகையிலையும் யோகங்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த விரையச்சனி காலத்துல பெரும்பாலான மீனராசிக்காரங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. அது மூலமா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். இவங்க உழைக்கிறாங்களோ இல்லையோ, பணம் இவங்க கைகளுக்கு வருதோ இல்லையோ, ஆனா செலவுகள் மட்டும் தொடர்ச்சியா வருஷ கட்டி வந்து நின்றுகிட்டே இருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, செலவுகளை கட்டுப்படுத்த முடியாம கடன் மேல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் பெரும்பாலான மீனராசிக்காரங்க கண்டிப்பா இந்த விரையச்சனி காலத்துல சந்திச்சிருப்பீங்க. போதாக்குறைக்கு இந்த விரையச்சனி ஒரு சில மீனராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டுருக்கும். சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில பிரச்சனைகளையும் மனக்கசப்புகளையும் பண இழப்புகளையும் ஏற்படுத்தி விட்டுருக்கும். சொந்த பந்தங்களை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டுருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கறத இந்த விரையச்சனி கொடுத்திருக்கும். அது மூலமாவும் இவங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது 2 மடங்கா இந்த காலகட்டத்தில் அதிகரிச்சிருக்கும். இதனாலேயே மீன ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அல்லது மீன லக்னத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, சமீப காலமா மன நிம்மதி இல்லாத ஒரு விரக்தியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்துக்காக இவங்க போட்ட எல்லா திட்டங்களுமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும். இவங்க ஆசைப்பட்ட மாதிரியான எந்த ஒரு மாற்றத்தையுமே இவங்க வாழ்க்கையில இவங்களால செஞ்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஏற்கனவே விரையச்சனியோட தாக்கத்தால நிம்மதியை முழுமையா இழந்துட்டு நிக்கிறாங்க. போதாக்குறைக்கு ராகு பகவானும் தற்சமயம் மீனத்துல இருக்கிறதால மீன ராசியா இருந்தாலும் சரி, மீன லக்னமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா மன குழப்பம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்ட்ராங்கா கான்பிடென்டா எந்த ஒரு முடிவையுமே உங்களால எடுக்க முடியாது. நிறைய குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது முடிவுகளை எடுக்கிறதுல இருக்கும். அதையும் மீறி நீங்க அவசரப்பட்டு ஒரு சில முடிவுகளை எடுக்கும் போது ராகு பகவான் மூலமா ஒரு சில நஷ்டங்கள் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு பண விரயங்களை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தி உடல் ரீதியா உங்களை முடக்கி போடக்கூடிய வேலைகளை ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதுவே ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களை மனசளவுல பலகீனப்படுத்தி ஒரு சில தவறான முடிவுகளை உங்களை எடுக்க வச்சு அந்த முடிவுகள் மூலமாவே நீங்க வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சில வேலைகளை ராகு பகவான் ரொம்ப சிறப்பாவே செஞ்சுக்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே உங்களோட ஜென்ம ராசியான மீனராசியில இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு சிற்றின்ப ஆசைகளை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இருப்பார். தவறான ஒரு சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். தீய பழக்க வழக்கங்களுக்கு நீங்க அடிமையாகக்கூடிய ஒரு சூழலை ராகு பகவான் ஏற்படுத்துவார். மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மேல ஈர்ப்பு ஏற்பட்டு தவறான ஒரு சில தொடர்புகளை உருவாக்குறதுக்கும் ராகு பகவான் முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருப்பார். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஜென்ம ராசியில இருக்கிற ராகு பகவானும் விரயஸ்தானத்துல இருக்கிற சனி பகவானும் மறைமுகமா ஒரு கூட்டணி அமைச்சு உங்களை ரொம்ப சிறப்பா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கூட்டணி உங்க வாழ்க்கையில இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் சமீப காலத்துல முழுமையா பறிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளாவது மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, அதிர்ஷ்டங்களை உருவாக்கி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாசத்திலையும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா தான் இருந்தாகணும். அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கவே முடியாது. பெரிய அளவுல மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான மாற்றங்கள் எதுவுமே இந்த ஆகஸ்ட் மாசத்துல கிடைக்காது. அதே நேரம் செவ்வாயும் குருவும் ஒன்னா இணைஞ்சு இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு சில யோகங்கள் மட்டும் மீனராசிக்காரங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு விரைய செலவுகள் இருந்துகிட்டே இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது தாராளமா இருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரமாவே இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த பாதிப்புகளை எல்லாம் சமாளிச்சு மேல வரக்கூடிய அளவுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணம் அப்படிங்கிற
அப்படிங்கிறது புரண்டுகிட்டே இருக்கும். அது மூலமா செலவுகளையும் நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வருமானம் வருது அப்படிங்கிறதுக்காக தொழில்ல எந்த ஒரு புதிய முயற்சியுமே எடுக்காதீங்க. தொழில முதலீடு பண்றது, தொழில விரிவாக்கம் பண்றது, தொழில மாற்றங்களை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது சாதகமான காலமா இருக்காது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகள் அவ்வளவு சிறப்பா இல்ல அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும். இதனால வேலை செய்யற இடங்கள்ல இருக்கக்கூடிய நெருக்கடிகளை பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முயற்சி பண்ணுங்க. எதிர்த்து பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உத்தியோகமா இருந்தாலும் சரி அல்லது சொந்த தொழிலா இருந்தாலும் சரி தேவையில்லாத வெட்டி பேச்சுக்களை முழுமையா குறைக்கணும். நீங்க பேசுற வார்த்தைகள் மூலமாவே ஒரு சில பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் வந்து சேர்ந்துரும். அதுலயும் முக்கியமா உத்தியோகத்துல இருக்கிற மீனராசி அன்பர்கள் அடுத்தவங்களை பத்தின பேச்சுக்களை முழுமையா தவிர்க்க வேண்டிய ஒரு மாதமாவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஆகஸ்ட் மாசத்திலயும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒரு சில நேரங்கள்ல இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போயாவது பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படும். இதனால இந்த ஆகஸ்ட் மாசத்திலயும் மீனராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில பொறுமையா தான் இருந்தாகணும். கோபத்தை குறைச்சே ஆகணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசவே கூடாது. எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மூன்றாவதா ஒரு நபர் தலையிடுறதையும் அனுமதிக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை உங்களுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கோங்க. உங்களோட கஷ்டங்களையும் கவலைகளையும் யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க. அதை விட முக்கியமா எந்த ஒரு சூழலையும் உங்க வாழ்க்கை துணையை அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்தும் பேசிடாதீங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்களும் சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன சின்ன பின்னடைவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகளை உங்களோட உடல் ஏத்துக்காத ஒரு சூழல் கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல இருக்கும். அதே நேரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். நீண்ட காலமா நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய நோய்கள்ல இருந்து கூட உங்களுக்கு சிறப்பான நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா எந்த ஒரு மருத்துவ முயற்சிகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எடுக்கும்போது நல்ல விதமான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதமும் திருமண வாய்ப்புகள் கைகூடுறதுக்கான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த விரைச்சனி காலத்துல ஒரு சிலருக்கு திருமணம் முடிக்கக்கூடிய யோகங்கள் இருந்தாலும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதுலையும் திருமணத்தை நடத்துறதுலையும் நிறைய தடைகள், தாமதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாசத்திலையும் இருக்கத்தான் செய்யும். இதனால திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல மீனராசிக்காரங்க எந்த ஒரு சூழலையுமே அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காதீங்க. வீட்டுல உள்ளவங்க எவ்வளவுதான் கட்டாயப்படுத்தினாலும் உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. பிடிக்காத திருமணத்தை தயவு செஞ்சு பண்ணிக்காதீங்க. அடுத்ததா மீனராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாசத்திலயும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். உங்க வாழ்க்கை துணை உங்களை மட்டம் தட்டியே பேசிட்டு இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா குடும்ப வாழ்க்கையில வெறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த ஆகஸ்ட் மாசத்துல எடுக்காதீங்க. பொறுமையா இருக்க முயற்சி பண்ணுங்க. முக்கியமா குடும்ப பிரச்சனைகளால உங்களோட உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காம விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பெரிய அளவு நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே நேரம் வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதனால நீங்க வாகன பயணங்கள் செய்யறதா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடங்களா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. எந்த ஒரு வேலையுமே அசால்ட்டா செய்யாதீங்க, கவனக்குறைவா செய்யவே செய்யாதீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அதிகமான பொறுமையோடையும் நிதானத்தோடையும் செய்யற காரியங்கள்ல கவனத்தோடையும் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதமும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாதமாவே இருக்கும். நன்றி, வணக்கம்.